வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச விஜய் அண்ணா. இவர் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும். சென்னையில் 22 ஜூன் 1974 பிறந்திருக்காரு. விஷுவல் கம்யூனிகேஷன் லயோலா காலேஜில் முடிச்சிருக்காரு. இவர் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், பொலிட்டீஷியன், சோஷியல் ஒர்க்கர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க அப்பா சந்திரசேகர் டைரக்டர், அம்மா ஷோபா, இவங்க ஒரு சிங்கர் அண்ட் தென் ரைட்டர். கலை குடும்பத்தில் பிறந்த இவருக்கு கலை ஆர்வம் இல்லாமையாக போயிட போது எக்கச்சக்கமான கலை ஆர்வம் இவருக்குள்ளேயும் இருந்தது. இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக வெற்றிங்கிற படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனார். நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாகவும் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய தோல்வியான படம் இவர் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வெற்றியான படங்களை கொடுத்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சார். நிறைய பேர் இவரை நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் சினிமாக்குள்ளே வந்துட்டியா, உன்னால் எப்படி முடியும், ஈஸியாக அப்பாவோட இதில் உள்ள வந்துட்டு நிறைய பேர் பேசினாங்க. நிறைய இவர் தோல்வியான படங்களை நினச்சி இவர் அழுதுருக்காரு. ஆனால் இவரோட கொள்கையை குவிட் பண்ணிக்கவே இல்லை. நம்மளாலையும் முடியும், நிறைய பேர் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் என்னால் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியாது, எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அப்பானால நான் ஈஸியாக வந்திருக்கலாம், ஆனால் என் திறமையை நான் வெளியே காமிச்சா மட்டும்தான் நீண்ட நாள் நிலைக்க முடியும், மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய வெற்றி படங்களை அடுத்தடுத்து கொடுத்தாரு. லவ் மூவியெல்லாம் இவர் நடித்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் ஆக்ஷன்லேயும் இறங்கி அங்கேயும் ஒரு தனி முத்திரை படித்தார். அதுக்கப்புறம் இவர் ஆக்ஷன், லவ் எல்லா வகையான மூவிஸும் பண்ண ஆரம்பித்தார். அதையும் தாண்டி சோஷியல் ரிலேட்டடான மூவியும் பண்ண ஆரம்பித்தார். மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மூவியும் பண்ண ஆரம்பித்தார். எல்லாமே ரொம்ப சூப்பரான ஹிட்டாக அமைஞ்சுது. நிறைய பேர் நீ எல்லாம் ஒரு ஆளா, நீலாம் நடிக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்ட மத்தியில் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ஆக்டராக இருக்கார். இவர் கிட்டத்தட்ட 68 மூவிஸ் நடிச்சிருக்காரு. இப்போ 69க்கான மூவி இது போயிட்டுருக்கு. அவர் கெரியரோட டாப்பை விட்டுட்டு மக்களுக்காக கட்சியிலையும் இறங்கியிருக்காரு. இவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. போன February 2 1 year கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கான வேலைகள்லாம் தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. இவர் சின்ன வயசுலேயே பார்க்காத கஷ்டமே இல்லை. தங்கச்சி பாப்பானா யாருக்கு தாங்க பிடிக்காது. அண்ணனா இவருக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்லை. 2 வயசுலேயே வித்யா அப்படிங்கிற இவரோட தங்கச்சி இறந்துடுறாங்க. இதை அவரால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. ஒரு துருன்னு ஓடிட்டுருக்கிற பையன், ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம். அவரும் சின்ன பையன்தான் இல்லையா, அப்போ அவரால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அவ்வளோ டிப்ரெஷனில் அவர் ஆயிட்டார். ரொம்ப அமைதியாகவும் சைலண்ட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குள்ள அவ்வளோ வலி. சினிமாவுக்கு போனாலும் அதில் பல விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள், இதை எல்லாத்தையும் தாண்டி தான் என்னால் முடியும், எனக்கும் திறமை இருக்குது, நானும் மக்களுக்கு ஏதாவது நல்லது கொடுப்பேன் அப்படின்னு அவர் 50 வருடம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சூப்பரான நல்ல பல விஷயங்களான கருத்துள்ள படங்களையும் கொடுத்துருக்காரு. இவர் நிறைய விளம்பரத்துலேயும் நடிச்சிருக்காரு. ஜாய் அலுகாஸ் விளம்பரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டாடா டக்கோமோ, கொக்கோ கோலாங்கிற ஆட்லாம் பண்ணியிருக்காரு. இவரோட ஜாய் அலுகாஸ் விளம்பரத்தில் அவங்க அம்மா கூடவும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஒரு ஆடு நார்மலாக ஒரு ஆடு மாதிரி இல்லாமல் எல்லார் மனசுலையும் டச் பண்ணுற அளவுக்கும் அந்த ஜாய் அலுகாஸோட ஆடு இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நிறைய மக்களோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. இவரோட இதை பாராட்டி 1998 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவருக்கு கலை மாமணி அவார்டும் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர் 10th 12th அதிகமாக மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டை கௌரவிக்கிற வகையில் அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு சர்டிஃபிகேட், ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து ஷால்வை பூத்தி அந்த குழந்தைய மட்டும் கௌரவிக்காமல் அவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து கௌரவப்படுத்தியிருப்பார். இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 9th படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்மளும் அண்ணா கையால் அவார்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்மளும் நல்ல நிலைமைக்கு போகணும், எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்துது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் ஆயிருக்காங்க. லாஸ்ட் டைம் 3500+ பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணி 750+ அவார்ட்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த பணியை அவர் என்றைக்குமே தொடரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இவர் நல்ல ஒரு சோஷியல் ஒர்க்கராகவும் இருந்திருக்காரு. இவரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.